ஸ்ரீமத் பாகவதம் 92ஆம் பகுதி. மலை மலையாக கொன்று குவித்த சத்திரியர்களின் இரத்தத்தை குருக்ஷேத்திர பூமியில் ஒரு மடுவாக தேக்கினார். அதுவே பிற்காலத்தில் சமந்த பஞ்சகம் என்கிற புண்ணிய தலமாக பிரசித்தி பெற்றது. பின் தன் தந்தைக்கு இறுதி கடன்களை செய்து ஒரு பெரிய யாகம் நடத்தினார். அந்த யாகத்தின் போது தான் மன்னர்களை கொன்று ஜெயித்த ராஜ்யங்களையும் பொன்னையும் பொருளையும் மற்ற அனைத்து செல்வங்களையும் எல்லோருக்கும் தானம் வழங்கினார். இவையெல்லாம் நடந்த பிறகுதான் பின்னாளில் பகவானின் மற்றொரு அவதாரமான ஸ்ரீ ராமபிரானும் பரசுராமரும் நேருக்கு நேர் சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. மிதிலையில் ஜானகியை திருமணம் செய்வதற்காக பகவான் ஸ்ரீ ராமபிரான் சிவதனுசை வளைத்தார் என்பதை கேள்விப்பட்ட பரசுராமர் க்ஷத்ரியனான ராமனின் வீரத்தை சோதிக்க எண்ணினார். சீதையை திருமணம் செய்து கொண்டு அயோத்திக்கு திரும்பிக் கொண்டிருந்த தசரதனின் பரிவாரத்தை வழிமறுத்து தடுத்தார். ராமா, சிவதனுசை முறித்தாய் என்று கேள்விப்பட்டேன், உண்மையா என்றார். அமைதியை சொரூபமாக ஆம் என்றார் பகவான் ஸ்ரீ ராமபிரான். உடனே தன் கரத்தில் இருந்த வில்லை ஸ்ரீராமனிடம் நீட்டினார். இது விஷ்ணு தனுசு, இதை வளைத்து நான் ஏற்று அல்லது என்னோடு போரிடு சவாலுக்கு அழைத்தார் பரசுராமர். தசரதன் முதலானவர்கள் பதறினார்கள். ராமபிரான் பதற்றமே இல்லாமல் வில்லை வாங்கினார். மிக எளிதாக வில்லை வளைத்து நான் ஏற்றி குறிவைத்தார். பரசுராமரே, என் குறிக்கான இலக்கு என்ன என்று கேட்டார். அந்த நொடியே பரசுராமரின் சக்தி மறைந்து போனது. பகவான் ஸ்ரீ ராமபிரான் குறிவைத்த அம்புக்கு இலக்காக தனது தவ வலிமை முழுவதையும் கொடுத்துவிட்டு திரும்பினார் பரசுராமர். பரசுராம அவதாரத்தின் கடமைகள் முடிந்து விட்டதாலேயே ராம அவதாரம் அவரின் சக்தியை தன்னிடம் ஈர்த்து கொண்டு விட்டது. 92ஆம் பகுதி நிறைவடைந்தது.